கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் பொது இடத்தில் கேலி செய்யப்பட்டதால் தற்கொலைக்கு முயற்சித்த செவிலி சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருக்கிறார். இதுகுறித்த தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், செவிலியரின் தற்கொலைக்கான காரணம் என்ன? பின்னணி தகவல்களை விரிவாக சொல்லுங்கள். கணேஷ், விருத்தாச்சலம் அருகே உள்ள பூதாமூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் புஷ்பலதா. இவர் விருத்தாச்சலம் பகுதியில் தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருகிறார். கடந்த 31ஆம் தேதி பணிகளை முடித்துவிட்டு இரவு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அவரை ஒரு நபர் வழிமறித்து அவரை கிண்டல் செய்து அவர் கன்னத்தில் அறைந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவரை தகாத வார்த்தையில் பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அவர் வீட்டுக்கு சென்று தனது தாயிடம் எதுவுமே பேசாமல் நேராக பின்புறம் தோட்டத்துக்கு சென்று தனது துப்பட்டாவில் தூக்கிட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த குடும்பத்திற்கு அவர் தூக்கிடுவது தெரியவில்லை. திடீரென அந்த கிராமத்தில் நூற்றுக்கணக்கான பேர் ஒன்று திரண்டு ஒரு செவிலியர் பெண்ணை கேலி செய்ததால் அந்த பெண் மனமுடைந்து இங்கிருந்து ஓடி சென்றார் என்று தகவல் பரவி வருகிறது. இது யார் என்றே தெரியாமல் அந்த குடும்பம் தவித்திருந்த நிலையில் வீட்டிற்கு பின்புறம் சென்று பார்த்ததுதான் இந்த பெண் தான் பாதிக்கப்பட்ட என்று அந்த தாய்க்கு தெரிந்து அதன் பிறகு அவரை காப்பாற்றி உடனடியாக அரசு மருத்துவமனை கொண்டு சென்றார்கள். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டது. மேல் சிகிச்சைக்காக விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை கல்லூரியில் கொண்டு சென்று சிகிச்சை கொடுக்கப்பட்டு வந்தது. நேற்று வரை கோமாவில் இருந்த அவர் திடீரென நேற்று உயிரிழந்திருக்கிறார். கணேஷ், இந்த சம்பவம் தொடர்பாக யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா? அவங்களுடைய பின்னணி ஏதாவது இருக்கா? இந்த சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் தகராறு செய்யும் போது அந்த பகுதியில் இருக்கும் மக்கள் சிலரை அவர் பார்த்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் உடனடியாக தகவல் பரப்பி உடனடியாக காவல்துறை சென்று தகவல் தெரிவித்தார்கள். காவல்துறை அவர் கைது செய்ய தாமதமான காரணத்தினால் அன்றிரவு விருத்தாச்சலம் காவல் நிலையம் முற்றுகையிடப்பட்டு போராட்டம் நடைபெற்றது. உடனடியாக சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்ய வேண்டும் என்று போராட்டம் செய்தார்கள் முற்றுகையிட்டு. அதன் அடிப்படையில் அதே பகுதியை சேர்ந்த தனசேகர் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவர் மீது கிட்டத்தட்ட பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 7 பிரிவின் சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டார். மறுநாளே கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் தான் தற்போது அந்த பெண் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த அந்த பெண் தற்போது உயிரிழந்திருக்கிறார். இவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் குடும்பத்தாரும் அவர் தாயும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த பெண்ணை காப்பாற்ற உயர் சிகிச்சை அளிக்க கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் அவர் தொடர்ந்து முண்டியம்பாக்கம் மருத்துவமனையிலேயே சிகிச்சை கொடுக்கப்பட்டு நேற்று திடீரென உயிரிழந்தார். இந்த சம்பவம் அவரது குடும்பத்தில் ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது.